31 அமைச்சர்கள் 31 துறை சார்ந்த ஃபைல்கள் எல்லாம் தோண்டப்படுது. நான் சொன்ன மாதிரி இதுல முக்கியமா 10 அமைச்சர்கள் வலுவாசிக்கிறாங்க. இந்த பட்டியல்ல உதயநிதியோட கைதுல தான் இது முடியும். உதயநிதி கைது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இல்லைன்னாலும் இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள இன்னும் 1 வருஷம் கழிச்சாவது சத்தியமா இது நடந்தே தீரும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த விஷயத்துல தீவிரமா இருக்கு அப்படிங்கிறத நாம விசாரிச்சு தெரிஞ்சிருக்கோம். இந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா சிவசங்கர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டிஆர்பி ராஜா, நம்ம மனோ தங்கராஜ், மூர்த்தி, செந்தில் பாலாஜி, முத்துசாமி, டாஸ்மார்க் அமைச்சரா கடைசி காலகட்டத்தில் இருந்த முத்துசாமி, ஐ பெரியசாமி, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், இத்தனை பேரோட பட்டியல் ஊழல் கொடிகட்டி பறந்துருக்கு. இன்னும் நிறைய அமைச்சர்களோட பேர் இருக்கு. குறிப்பா நான் சொன்ன அமைச்சர்களோட துறையில எல்லாம் அதிகபட்ச ஊழல் நடந்திருக்கு. அதனால இதை ஒண்ணு விடாம விசாரிங்க அப்படின்னு இருக்காங்க. பட்டியல்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடியது செந்தில் பாலாஜி தான். கடைசி இடத்துல இருக்கக்கூடியது உதயநிதி தான். ஏன் உதயநிதிக்கு கடைசின்னா இந்த 31 ஃபைல் தோண்ட சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 31 ஃபைலோட மாமூலும் யாருக்கு போயிருக்கும்னா உதயநிதிக்கு தான் போயிருக்கும். 31 பேரையும் புட்டிச்சு கக்கத்துல வச்சு கசக்கணும்னு வச்சுக்கீங்க, கக்குவாங்க உண்மை. அப்படியே உதயநிதி 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 அவன் வாய கக்க கக்க உதயநிதி பேரா வரும். அப்ப ஈஸியா தூக்கிடலாமா? இவர்களோட கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கினா போலீஸ்ல வாங்கினா செல்லாது. ஆனா வீடியோ வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு பார்ட்டி ஃபண்ட் எப்படி எப்படிலாம் கொடுக்கப்பட்டுச்சு, பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சு, ஏவா வேலுலாம் எவ்வளவு கொடுத்திருக்காரு, எல்லா டீட்டெயிலும் இதுல எடுக்கப்பட போகுது. உதயநிதியோட கைதுல தான் நிச்சயமா முடியும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுல தமிழக முதல்வர் விஜய் உறுதியா இருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. அதுக்காக தான் தனிநபர் விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன விசாரணை ஆணையங்கள் மாதிரி இந்த விசாரணை ஆணையம் நிச்சயமா இருக்காது, நடவடிக்கை இருக்கும். ஏன்னா ஒரு விசாரணை கமிஷன் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுதுன்னா அதை வழக்கா மாத்துறதும் மேல் நடவடிக்கை எடுக்கிறது அரசோட முடிவு. இறுதி முடிவு கவர்மெண்டோட.